கிச்சன் தம்பட்டம் வழங்குவது உங்கள் அபிமான கவின் பாலு. வணக்கம். உங்களுக்கு கோதுமை சப்பாத்தி மிருதுவா வேணுமா? அப்படி மிருதுவா வேணும்னா 1 கிலோ கோதுமை அளவு சொல்றேன் கேட்டுங்க. 1 கிலோ கோதுமைக்கு ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை. அரிசியை லேசா வறுத்துக்கோங்க. இப்படி அரிசியை லேசா வறுத்துக்கோங்க, கொண்டக்கடலையை வறுக்க வேண்டியதில்லை. இந்த கோதுமையை சுத்தப்படுத்திக்கிட்டு கழுவி, நீ அளவு தான் சொன்ன, 1 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை. நீங்க எத்தனை கிலோ வேணாலும் நீங்க கோதுமை எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி கொண்டக்கடலை சேர்த்துக்குவாங்க. அந்த கோதுமையை சுத்தப்படுத்திட்டு நல்லா கழுவிட்டு வெயில்ல வந்தி எடுத்து இந்த அரிசி கொண்டக்கடலை இதை அதில் போட்டு மிஷினில் கொடுத்து நீங்கள் மாவு அரைச்சிக்கிட்டு சப்பாத்தி உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு 1 மணி நேரம் அந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அப்படியே வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப இலக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி தேய்ச்சா வர அளவுக்கு அந்த சப்பாத்தி அது மாதிரி மாவு பிசைஞ்சு 1 மணி நேரம், அதிகமாக கூட இருக்கலாம். 1 மணிக்கு மேலே ஒரு 1.5 மணி நேரம் கூட இருந்தால் இன்னும் மிருதுவா இருக்கும். அந்த சப்பாத்தி நீங்க அதை செய்து சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ மிருதுவா இருக்கும். சும்மா அப்படி கை வச்சு கொடுத்தோம்னா பஞ்சு மாதிரி அந்த சப்பாத்தி வந்துடும். தின்ன தின்ன வாய் வலிக்காது, திகட்டாது, அவ்வளோ அற்புதமா இருக்கும் அந்த சப்பாத்தி. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இது என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இந்த குடும்ப தலைவிங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, இதை ஃபாலோ பண்ணுங்க. சப்பாத்தி எப்படி இருக்குன்னு இது மாதிரி செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் மேலும் நாம இது போற தகவல்களை நான் வீடியோ மூலமா உங்களுக்கு நாங்கள் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அந்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி. கிச்சன் தம்பட்டம் வழங்கியது உங்கள் அபிமான கவின் பாலு.